ஒரு வாட்டர் லீக்கேஜுக்காக கஸ்டமர் ஒரு வருஷமாக ₹1,00,000 செலவு பண்ணது நான் இந்த சைட்டில் தான் பார்க்குறேன். என்ன மேட்டர்னா, கஸ்டமரோட கீழ் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் சீபேஜ் கம்ப்ளைண்ட், அதாவது ஓத வர்ற கம்ப்ளைண்ட்டு. இதுக்காக கஸ்டமர் மேல் ஃப்ளோரில் இருக்க பாத்ரூமோட பைப்ஸ் எல்லாமே டம்மி பண்ணி மேலேயே போட்டாங்க. டைல்ஸ் கூட இருந்ததை மேலே போட்டாங்க. அண்டு பாத்ரூமோட டைல்ஸையுமே ஃபுல்லாக கீழே ஃப்ளோரிங்கில் எடுத்துகிட்டு அதோட லைனையும் செக் பண்ணிட்டாங்க. பட் அங்கேயும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஸ்டால் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்து வாஷ் பேஷன் யூனிட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த வாஷ் பேஷன் யூனிட் மேலே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு கஸ்டமர் கிட்ட கேட்குறப்ப நாங்கள் அதெல்லாம் செக் பண்ணிட்டோம். அதை வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம செய்கிறது செஞ்சு தான் ஆகணும். அதனால் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணப்போ அதில் யூஸ் பண்ணியிருக்க பைப்புக்கு பேஸ்ட்டே எதுவும் போடலை. கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே இருக்க டெனண்ட் வந்து வீட்டை யூஸ் பண்ணுறப்போ தான் லீக்கேஜ் ஆகுது, அவங்க யூஸ் பண்ணல, ஊருக்கு போயிட்டாங்கன்னா லீக்கேஜ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ ப்ராப்ளம் இங்கே தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப தண்ணி அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம சிபிவிசி பேஸ்ட் வாங்கி பிவிசி பைப் போட்டு நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.